ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டெரஸில் இருக்கக்கூடிய மரங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதில் இந்த மந்தில் எந்தெந்த மரங்களில் வந்து காய் பிடிச்சிருக்கு, எந்தெந்த மரங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரங்க. ஸோ சப்போட்டாவில் வந்துட்டு நல்லாவே வந்து காய் பிடிச்சிருக்குங்க. இது வந்துட்டு ரெகுலராக நம்மளுக்கு வந்துட்டு இந்த மரங்களில் காய் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் காய்கள் வந்துட்டு பெருசாகி நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ நிறைய வந்துட்டு பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள். நம்ம வந்துட்டு தேவையான அளவு மொத்தமாக வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. 2 3 தினைக்குமே நம்ம வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஈல்டு இருக்குங்க இதில். சப்போட்டா மரத்தில் பூக்கள் வைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவே நம்ம தேமோர் கரைசலை வந்துட்டு ரெகுலராக நம்ம வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோனாலே நம்மளுக்கு வந்துட்டு பூக்கள்லாம் உதிராமல் பூக்கிற பூக்கள் எல்லாமே வந்து காய் பிடிக்குங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திராட்சைங்க. திராட்சையை பற்றி சொல்லணுன்னா அதுக்கு வந்துட்டு அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இந்த பவுட்ரி மில்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, சாம்பல் நோயில் இருக்குங்க. ஸோ அது மேலெலாம் வந்துட்டு இலை மேலே மஞ்சளாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் வந்துட்டு இப்போ சூடோமோனஸும் மோரும் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். அது ரெண்டுமே வந்து கலந்து அடிக்கும் போது அந்த ஃபங்கல் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து பண்ணிட்டு வரோம். அது இன்னும் கண்ட்ரோலுக்கு வரல, பட் நம்மளுக்கு பனி நின்னதுக்கு அப்புறமாவே நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த செடிகளில் வந்துட்டு வெள்ளையாக வந்துட்டு பூசின மாதிரி இருக்குங்க இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு அந்த நோய் கிடையாது. மஞ்சளாக இருக்குது பாருங்கள், இலைக்கு பின்னாடி மஞ்சளாக இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த நோய். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ சூடோமோனஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இலையில் வந்துட்டு மாவு மாதிரி தெரியுது. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய வந்து காய்கள் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ தான் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்கு காய்கள்லாம் 1 2 சூப்பராக இருக்குங்க. இது இந்த மாதிரி காயாகவே பறித்தோன்னா நம்மளுக்கு பயங்கர புளிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பழுத்ததுக்கு அப்புறமா நல்ல வந்து ஒரு டேஸ்ட்டான ஒரு பன்னீர் திராட்சைங்க இது. ஸோ டெரஸில் ஈஸியாகவே வளர்க்கலாம். இந்த பனி நாளில் மட்டும் இந்த பிரச்சனைகள் இருக்கும், அதை வந்துட்டு நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோன்னா நம்மளோட செடிக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லா வந்து ஒரு ஆரோக்கியமான பிளான்ட்டாக இருக்கும். பட் வந்துட்டு நிறைய பழங்கள் வந்துட்டு இந்த சீசனில் கொடுத்துக்கிட்டு வருதுங்க. இதுவும் வந்துட்டு ஒரு அன்னக்கூடையில் தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கேருந்து கொடி வந்துட்டு அந்த பக்கமாக போகுது. நிறைய இலைகள்லாம் எஃபெக்ட் ஆனதுனால அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அடுத்தது முருங்கை மரங்க. முருங்கையில் வந்துட்டு இப்போ நல்லா வந்துட்டு பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ முருங்கையிலையும் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பூக்கள் வச்சு நிறைய காய்கள் காய்க்கிறதுக்கு வந்துட்டு தேமோர் கரைசல் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணும். ஸோ முருங்கையில் வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கம்பளி பூச்சி பிரச்சனை தான். ஸோ மண்ணில் வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காய கட்டியை வந்துட்டு புதைச்சி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த கம்பளி பூச்சி பிரச்சனைகள் வந்து வராதுங்க. ஸோ இந்த முருங்கை வந்துட்டு நாங்கள் விதையிலேருந்து வளர்த்தது, இன்னொன்று வந்துட்டு கிளை எடுத்துகிட்டு வந்து வச்சது. ஸோ எவ்வளோ சூப்பராக காய்ச்சி வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து எலுமிச்சை மரங்க. டெரஸில் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக வளர்க்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு ஈல்டு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு 7 ஆண்டுகளாக வச்சுருக்கோன்னு சொன்னோம். அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து பழங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்துட்டு வெள்ளைப்பூச்சி பிரச்சனையும் இருக்குங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம மீன் அமிலம் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரும்போது அது கண்ட்ரோலில் இருக்கும். நல்லா வந்து காய்களும் வந்து டேஸ்டியாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா மரங்கள் பற்றியும் கொடிகள் பற்றியும் நான் தனித்தனியான வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ஆரஞ்சு. இது வந்து சைனா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, குட்டி குட்டியாக ஒரு ஆரஞ்சு இருக்கும் இல்லையா, அதுதான் இது. ஸோ இது வாங்கி வந்துட்டு 3 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸாக எங்களுக்கு வந்து காய்ச்சிட்ருக்கு. ஸோ இதோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும், சின்ன சின்னதாக ரவுண்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு தேமோர் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும். பூக்கள் வந்து உதிராமல் இருக்கும். அதே மாதிரி சில ஆரஞ்சு வந்துட்டு வாயிலே வைக்க முடியாது, ஒரே புளிப்பு சுவையாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம தேமோர் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது நல்லா வந்துட்டு சுவையான ஒரு பழமாக இருக்கும், நல்ல இனிப்பு சுவையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சின்ன மரத்தில் எந்த அளவுக்கு காய் வச்சுருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா டெஃபினட்டாக ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம் வந்துட்டு டெரஸில் வச்சு ட்ரை பண்ணலாங்க. நல்ல வந்து ஒரு ஹார்வெஸ்ட் எடுக்கலாம் நம்ம. இந்த மாதங்களில் வந்துட்டு எலுமிச்சை, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் சப்போட்டா, திராட்சை இதெல்லாம் தாங்க காய்ப்பு இருக்குது. முருங்கை வந்துட்டு இப்போ தான் பூக்கள் வச்சு காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம அதுக்கான உரங்கள் வந்து கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளுக்கு ஒரு முறையோ மண்புழு உரமோ இல்லை தொழு உரமோ வந்து ஜாடிகளில் வந்து கொடுக்கலாம்.
மாதத்துக்கு ஒரு முறை கடலை புண்ணாக்கு கரைசல் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு வந்தாலே நம்மளோட செடி வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டெரஸில் என்னென்ன மரங்கள் வச்சுருக்கீங்க, எதெல்லாம் வந்துட்டு இந்த மாதம் காய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனியோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.